வணக்கம். இப்போ நான் எங்கள் தலைவர் மதிப்புக்குரிய திரு டிவிகே கட்சியின் தலைவராகிய எங்கள் தலைவரின் விஜய் அவர்களை பற்றி நான் பேசணும். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் ஒரு சில கருத்து சொல்றாங்க, கூட்டம் கூடினவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏப்பா என்னுடைய கருத்து, ஏப்பா ஒரு சின்ன கருத்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிராவல்ஸ் செலவு பண்ணி அங்கிருந்து ஏறி வரும்போது ஏகப்பட்ட தடைகள் எல்லாம் தாண்டி ரோட்டை பொழந்து போடுறாங்க. வரும்போது எங்க போற, எதுக்கு போறன்னு 1000 கேள்வி கேட்கறாங்க. இத்தனை கேள்விகளையும் கடந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்து நாங்க பார்க்கக்கூடியவங்க ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா? கொஞ்சம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? கூட்டம் கூடினவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப எப்படித்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, சாராயமும் வாட்டர் பாட்டிலும் பிரியாணியும் இல்லாம கூட்டத்தை கூட்டி காட்டுங்க, அதுவும் மாட்டீங்க. ஆனா வீண் விமர்சனம் வைப்பீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அவர் வச்சீங்க, எதுக்கு இப்படி வச்சீங்க, அப்படி பேசிருக்கலாம். எப்பா எப்படி பேசினா தான் உனக்கு பிடிக்கும்? எனக்கு அது புரியவே இல்லையே. அதாவது இது எப்படி தெரியுமா, மஞ்சக்காமலை வந்தவன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள் கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சீமான் அவர்கள். அண்ணா நீங்க பேசுறது என்ன, ஏதாவது ஒரு வகையில் பரவாயில்லப்பா இது நல்லது அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே தெரியாது. இப்ப வரைக்கும் நானும் பாக்குறேன், அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், நானா இருந்தனா ஒரேதை முடிச்சிருப்பேன், சுழட்டி இருப்பேன், வச்சு எதுக்கு இந்த அக்கப்பூர் கட்டுறீங்கிறது எனக்கு லாஜிக் புரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஓட்டுங்கிறது கூட்டம்னு ஒண்ணு கூடுனா மட்டும்தான் அது ஓட்டாச்சு. அது உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருடைய வாக்குவாதத்துக்கும் என்னுடைய பதில் இது. கூட்டம் கூடினா தப்பா ஓட்டு, கூட்டம் கூடாம 10 பேர் வச்சா ஓட்டு வாங்குவ நீயே. இப்ப சமீபத்துல கூட கூட்டம் கூடிச்சு. இப்ப சமீபத்துல கூட ஒரு நான் எந்த கட்சி என்ன ஒண்ணு விவரமா நான் சொல்ல விரும்பல. இப்ப சமீபத்துல கூட அவங்க பேசினாங்க, ஒரு கூட்டமும் இல்ல, வெளியில கோயில்ல இருக்கவங்கள கூட்டு அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து தாடி கீடிய வச்சுக்கிட்டு அவன் உட்காந்துருக்கேன், அது வாங்கி கொடுத்து அப்படியே இது பண்றாங்க. அப்படிலாம் நாங்க கூட்டல, நாங்களே செலவு பண்ணி நாங்களே வர்றோம், நாங்களே பேசுறோம். ஐயா எங்களுடைய உயிர்ப்பா நாங்க சொல்றோம், நாங்க சரியா அப்படி செலவு பண்ணி நாங்க பார்க்க வேண்டிய, சும்மா பார்த்துட்டு போட்டு அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குது? ஐயா ஒரு பிரபலம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பிரபலங்களுக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் வேற, மக்களின் அதிருப்தியால் கூடக்கூடிய கூட்டங்கள் வேற. அதை இதையும் சேர்த்து நீங்க குழப்பிக்க வேண்டாம். அதனால எப்பயுமே கொஞ்சம் ஒரு வாக்குவாதத்தை நீங்க வைக்கும் போது யாரும் பதில் வாக்குவாதம் வைக்காத அளவுக்கு வைங்க. என்னுடைய அன்பு உள்ளங்களே. அப்புறம் பேர் என்னங்க, மதிப்புக்குரிய பேர், இன்னும் பேருங்க, பேரை மறந்து தொலைச்சிட்டேங்க. நான் உங்களை மாதிரி முன்னாடியே ஏதாவது நான் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா கூட டக்குன்னு மைண்ட்ல உட்காரான். இப்ப அது இல்ல, சரி பரவாயில்ல. எங்களுக்கு எங்களுடைய தலைவர் ஜெயித்தால் அவரை பொன்னாடை குற்றி சட்டசபையில் உட்கார வைப்போம். அப்படியே அவர் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தால் அவரோட நாங்க தோள் கொடுப்போம். எதுக்கும் நாங்க துணிந்துதான் நாங்க இறங்கியிருக்கோம். அதனால அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். கூட்டம் கூடுது ஓட்டாகாது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த கவலை எங்கள்கிட்ட விட்டுருங்க. அந்த கூட்டத்தை எப்படி ஓட்டாக்கணும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எங்க தலைவர் சொன்னாரு, அப்பா நாங்க அனைத்து மக்களின் வீட்டுக்குள்ள முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அரசியலுக்கே வந்தோம். அதனால எல்லாத்து மக்களையும் நாங்க இருக்கணும். நாங்க அது எப்படிங்கிறது இன்னும் தெளிவா நீங்க போய் பாருங்க, மீடியாவை பாருங்க. அதனால ஒரே ஒரு பாட்டோட நான் முடிச்சுக்கிறேன். ஏழைகளை ஏய்ச்சதில்ல முத்துமாரி, நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்ல முத்துமாரி, வாழ வைத்து வாழுகிறோம் முத்துமாரி, இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எங்கள் டிவிக்கே வாழ வைக்கும் முத்துமாரி. முடிச்சுக்கிறேன். இன்றோடு உங்களுடைய